நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். நல்வாழ்வு என்று சொன்னாலே நல்ல சத்துமிக்க உணவுகள், உயர்தரமான கனி வகைகள், அப்புறம் மூலிகைப் பொருட்கள், நல்ல உடற்பயிற்சி, இவைகள் மூலியமா தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் இதையும் தாண்டி நல்வாழ்வு என்பது மனதை நிறைவாக மகிழ்ச்சி ததும்ப வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நுட்பம் தெரிந்தவர்களுக்கு முதல்ல நம்ம சொன்ன நல்ல மூலிகைகள், உடற்பயிற்சி, மற்ற நல்ல சத்துமிக்க உணவுகள் இதில் கிடைக்கிறத விட இந்த மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்க தெரிஞ்ச அந்த நுட்பத்தை உணர்ந்த மனிதர்கள் அதிகமான நல்வாழ்வை வாழ்கிறார்கள்னு சொல்லி பலரும் அனுபவம் உள்ளவங்க சொல்றாங்க. அப்ப இந்த மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? வேற ஒண்ணுமே வேணாம். ரொம்ப எளிமையானது. ரொம்ப ரொம்ப எளிமையானது. உங்களால முடிந்த அளவிற்கு மற்றவர்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாராட்டுங்க, வாழ்த்துங்க, அன்பா நடந்துக்குங்க, அன்பை பகிருங்க. அன்பான வார்த்தைகள், எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதுல இந்த அன்பான வார்த்தைகள் ஒருவர் கேட்பவருக்கும் அதை சொல்பவருக்கும் ஒரு உத்வேகத்தை, உற்சாகத்தை, மகிழ்ச்சியை மனசுல ததும்ப செய்யுது. அந்த உத்வேகம், மகிழ்ச்சியும், உற்சாகமும் ஒரு மனிதனை தன்னுடைய இலக்கை, குறிக்கோளை, லட்சியத்தை எளிதாக அடைவதற்கு உத்வேகத்தையும், ஒரு சிறப்பான ஒரு அந்த வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு வேகத்தையும் எளிதாக அவருக்கு உருவாக்கி கொடுத்துரும். அதனால தான் எதன் பெயரால் அவ்வளவு, அதாவது புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னாலும் சரி, பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னாலும் சரி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த விழாவை ஒட்டி அந்த பெயரை சொல்லி வாழ்த்து சொன்னாலும் சரி, அந்த வாய்ப்பு இதில் வாழ்த்து சொல்கிறோன்றது தான் முக்கியமே தவிர அது எதை சொல்லி சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. அதனால் பாராட்டு சொல்வதும், நன்றியை சொல்வதும், அன்பை சொல்வதும், வாழ்த்தை சொல்வதும் உங்களையும் உற்சாகத்தில் முழுக செய்யும், அதை கேட்பவரையும் உற்சாகமும் மகிழ்ச்சியிலையும் துள்ள செய்யும். ஆக இந்த வெறும் வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம் பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. பல நேரங்களில் பெரியவங்க சொன்னது உண்மையாகவே இருக்கும். அதை அறிவியல் ஆய்வுகள் சொன்ன பிறகு தான் நம்ம நம்புவோம். அதில் ஒன்று தான் அந்த வார்த்தையும் வாழ்க்கைக்கும் நெருங்கி தொடர்புன்னு சொல்லுவாங்க. நல்ல வார்த்தைகளை சொல்வதும் கேட்பதும் அது நல்ல நிலையை, நல் வாழ்வை நம்மை இட்டு செல்ல பேருதவி புரிகிறது என்பது சமீபத்திய ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயம்தான். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அன்பாக பேசுங்கள், பாராட்டுங்கள், நன்றியை தெரிவிங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழ்த்து சொல்லுங்க. அதனால நானும் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், இனிய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.